சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் யார் யாரெல்லாம் தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான சான்ஸுங்க. 2025க்கான வேரியஸ் கேட்டகரியில் நம்ம மத்திய அரசாங்கம் வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிங்க. நான் மந்த் அண்ட் மந்த் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வேக்கண்ட் வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி எழுதாமல் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இதுக்கு நீங்கள் பேசிக்காக டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். 14,000க்கும் அதிகமான வேக்கன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான டேட்டு ஜூன் 9ஆம் தேதியிலேருந்து ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வழியாக குரூப் பி மற்றும் குரூப் சி இந்த கேட்டகரியில் இருக்கிற வேக்கண்ட் எல்லாமே ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகே, குரூப் பி மற்றும் குரூப் சியில் என்னென்ன ஒர்க் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெளியுறவுத்துறை, உளவுத்துறை, ரயில்வே, தகவல் தொழில்நுட்பத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, தபால் துறை, போதை மருந்து தடுப்புத்துறை, வெளிநாட்டு வணிகத்துறை, என்ஐஏ, பாதுகாப்புத்துறை. இந்த மாதிரியான கேட்டகரிஸில் நீங்கள் உதவி அதிகாரி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஆராய்ச்சி உதவியாளர், ஆடிட்டர், கணக்காளர், வரி உதவியாளர், இந்த மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/8/2025 படி குறைஞ்சபட்சம் 18 வயசு ஆகிருக்கணும். அதிகபட்சம் 27 முதல் 32 வயசு வரைக்கும் இருக்கலாங்க. இதில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருஷமும், ஓபிசி பிரிவினருக்கு 3 வருஷமும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 முதல் 15 வருடங்களும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. கல்வி தகுதி டிகிரி முடிச்சிருக்கணுங்க கம்பல்சரி. ஆனால் அதுலேயும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. 1/8/2025 படி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். புள்ளியியல் அதிகாரியாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் புள்ளியியல் இல்லாட்டினா கணிதம் +2 வந்து மேக்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். தென் வந்து புள்ளியியல் படிப்பில் கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும். நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி நீங்கள் செலெக்ஷன் ஆகிறீங்க அப்படின்னா 25,000லேருந்து 1,42,000 வரைக்கும் நீங்கள் வந்து சேலரி வாங்கலாம். எவ்வளோ சூப்பரில்! எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல சான்ஸ், யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா Tier 1 அண்ட் Tier 2 ரெண்டுமே வந்து கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது Tier 1ல் பொது அறிவு, நுண்ணறிவு, ஆங்கிலம், பொது விழிப்புணர்வு ஆகியவற்றில் 100 கேள்விகளுடன் 200 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. இதுக்கு 2 செக்ஷனாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ரெண்டுமே வந்து ஆங்கிலம் இல்லைனா ஹிந்தியில் தான் எக்ஸாம் நடக்கும். 0.50 அளவுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குங்க. அதாவது தப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்களா, இல்லை என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கொடுக்குறாங்கங்கிறது ஃபர்தராக நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தா தான் தெரியும். நான் வெப்சைட்டுமே வந்து உங்களுக்கு 1 by 1 நான் சொல்லிகிட்டே வரேன். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2வது ரவுண்டு வந்து உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ 2 ரவுண்ட்லேயுமே நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த துறைக்கு போகிறீங்களோ அந்த துறையால் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம போயிட்டு அப்ளை பண்ணணும். ssc.gov.in இதில் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 100 ரூபாய் இதுக்கு ஆகும். பெண்கள், எஸ்சி எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கெலாம் வந்து பணம் செலுத்த தேவையில்லை. அதாவது ஃப்ரீ தான். ஓகேங்களா. டோட்டலாக 2 ரவுண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் ஃபஸ்ட் ரவுண்ட் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 13லேருந்து 30 வரைக்கும் நடக்குது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த டேட்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிக்க வேண்டியது தான். அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் செக்ஷன் எக்ஸாம் வந்து டிசம்பர் மாதத்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான டேட் இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலை. உங்களுக்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட் கூட கொடுத்துருக்காங்க. 9/7/2025லேருந்து 11/7/2025 வரைக்கும் நீங்கள் சப்போஸ் ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும்.
நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ட்ரபிள் இருக்குது அப்படின்னா 1800309306 இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர் தான். நீங்கள் இதுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ட்ரபிள் இருக்குது அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன தகவல்கள் எல்லாத்தையுமே நான் கொடுத்த வெப்சைட்டில், அதாவது ssc.gov.in நினைக்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான சில டிப்ஸை வந்து இப்போ சொல்லிடுறேன். ssc.gov.in வெப்சைட் உள்ளார போனோடனே வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். அதில் உங்கள் பேர், உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து கொடுத்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் உள்ளார போன உடனே தனிப்பட்ட கல்வி மற்றும் தகவல் தொடர்பு தகவல்களை வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், உங்கள் ஃபோட்டோஸு, உங்களோட சைன் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி நெட் பேங்கிங், டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு வழியாக நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 100 ரூபா ஆகும்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அதுதான். இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் அளவு வந்து ஃபோட்டோ, அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கணும். ஒரு 6 மாதத்துக்குள்ளார இப்போ இருக்கிற அட் ப்ரெசண்ட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து அதை வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. ஏன்னா திரும்ப எக்ஸாம் டைமில் ஏதாவது ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ கரண்ட்டில் என்ன ஃபேஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் படித்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. அரசு ஐடி, ஆதார், பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாமே அவங்க என்னென்ன கேட்குறாங்களோன்னு பார்த்துட்டு இது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும்.